அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அருட்பார்வையில் தஞ்சம் புகுந்துள்ள ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். காலம் என்பது இறைவனின் கையில் இருந்தாலும் கிரகங்களின் நகர்வுகள் நம் வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றன. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அந்த மதியை தருவது இறைவனின் அருள். இந்த தொகுப்பை தொடங்கும் முன் தடைகளை தகர்க்கும் தாரக மந்திரமான முருகப்பெருமானின் திருநாமத்தை உச்சரிப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, எனைக்காக்கும் வேலவா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த விளக்க உரையை தொடங்குவோம். தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே அவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். வில் ஏந்திய வீரன் போல இலக்கை நோக்கிய பயணத்தில் இவர்கள் என்றுமே சளைக்காதவர்கள். தனுசு ராசியினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் தன்மானம். தற்போது நிலவும் கிரகச் சூழலில் நீங்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். நமக்கு ஏன் இந்த நிலை என்று நீங்கள் வருந்திய தருணங்கள் ஏராளம். ஆனால் ஒரு தனுசு ராசிக்காரர் எப்போதுமே பிறர் காலில் விழுந்து பிழைக்க விரும்புவதில்லை. உழைத்து உண்பேன், உண்மையாக இருப்பேன் என்பதே உங்கள் தாரக மந்திரம். இந்த வைராக்கியமே இப்போது உங்களுக்கு விடிவெள்ளியாக மாறுகிறது. சுக்கிரனின் உச்சம். தனுசு ராசியில் ஏற்படும் ராஜயோக மாற்றங்கள். ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரன் என்பவர் சுக போகங்களின் காரகர். அவர் தற்போது தனுசு ராசிக்கு சாதகமான நிலையை எட்டுகிறார். குறிப்பாக சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியாக வருகிறார். பொருளாதார எழுச்சி மற்றும் வருமானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். சுக்கிரன் இந்த இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். பழைய கடன்கள். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன்கள் அடைக்கப்படுவதற்கான வழிகள் பிறக்கும். புதிய வருமானம். கமிஷன் தரகு வேலைகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் எதிர்பாராத வருமானம் வந்து சேரும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை. சுக்கிரனின் பார்வை மற்றும் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான சீக்கிரத்தையும் தைரியத்தையும் தரும். இதுவரை யார் என்ன சொல்வார்களோ என்ற அஞ்சி ஒதுங்கிய நீங்கள் இனி சிங்கமாக கர்ஜிப்பீர்கள். தற்போது உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம் மிகவும் அபூர்வமானது. தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடம் அமர்ந்து உங்களை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை மாறும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். சனி பகவான் தற்போது இருக்கும் நிலை உங்களை சற்று அச்சுறுத்தினாலும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் தனது பிடியை தளர்த்துகிறார். உங்கள் கர்ம வினைகள் குறைந்து கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கத் தொடங்கும். கடந்த காலங்களில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருந்த போது கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள் சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போது அந்த நிலை மாறி சுக்கிரன் தனித்து பலம் பெறுவதால் தம்பதியினரிடையே அந்நியம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று உண்டு. அது ஒரு சொந்த வீடு அல்லது ஒரு வாகனம் வாங்குவது. சொத்து சேர்க்கை. சுக்கிரன் குருவின் வீட்டில் அல்லது தனுசு ராசியில் தொடர்பு கொள்ளும் போது இருப்பதால் சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சொகுசு வாழ்க்கை. நீங்கள் பயன்படுத்திய பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய சொகுசு கார் அல்லது இருசக்கர வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வந்துள்ளது. கட்டிட பணிகள். பாதியில் நின்ற வீட்டின் கட்டுமான பணிகள் வேகம் எடுக்கும். இதற்கான வங்கி லோன்கள் மிக எளிதாக கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம் புதிய சிகரங்கள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு மைல்கல்லாக பார்க்கும். அரசு ஊழியர்கள். பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள். உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்கள் ஆலோசனைகளை உலகம் உன்னிப்பாக கவனிக்கும். மருத்துவத்துறை. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்.
வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கி நற்செய்தி வரும். நட்சத்திர ரீதியான விரிவான பலன்கள். தனுசு ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் பலன்கள் மாறுபடும். மூல நட்சத்திரம். உழைப்பால் உயரும் காலம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் எப்போதுமே ஆன்மீக பலம் கொண்டவர்கள். பணி சூழல். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஊதியம் இரட்டிப்பாக கிடைக்கும். மாணவர்கள். கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதை குறைத்துவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்தினால் மாநில அளவில் மதிப்பெண் பெறலாம். தீர்வு. வங்கி லோன் கிடைக்க காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் சுப செய்திகள் வந்து சேரும். பூரட நட்சத்திரம். வசீகரமும் வெற்றியும். சுக்கிரனின் சொந்த நட்சத்திரமான பூரடத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி மிகச்சிறந்த பலன்களை தரும். மனநிலை. மனதில் இருந்த பாரம் இறங்கி நிம்மதி பிறக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். திருமணம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுகள் சுமூகமாக முடியும். உங்கள் ரசனைக்கேற்ற துணை அமையும். சொத்து. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்கள் பங்கு உங்களுக்கு முறைப்படி வந்து சேரும். உத்திராடம் 1ஆம் பாதம். கௌரவம் காக்கப்படும் நேரம். சூரியனின் நட்சத்திரமான உத்திராடத்தில் பிறந்த உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம். சமூக அந்தஸ்து. உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களை தேடி வருவார்கள். எச்சரிக்கை. உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் கோபமே உங்களுக்கு எதிரியாகலாம். பக்தி. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். தனுசு ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பம். உங்கள் பேச்சுக்கும் மதிப்பிற்கும் கணவர் மற்றும் பிள்ளைகள் உங்கள் கருத்துக்களை மோதிப்பார்கள். சேமிப்பு. சிறு சிறுக சேர்த்து வைத்த பணம் முதலீடாக மாறும். தங்கம் வாங்கும் யோகம் மிக அதிகமாக உள்ளது. வேலை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுகள் குவியும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மனமாற்றம். உங்கள் வெற்றிக்கு தடையாக இருப்பது கிரகங்கள் மட்டுமல்ல, உங்கள் சில பழக்க வழக்கங்களும் தான். உலகம் என்ன நினைக்கும் என்ற எண்ணத்தை முதலில் கைவிடுங்கள். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது மற்றவர்களின் விமர்சனத்திற்கு அஞ்சி அதை தள்ளி போடுகிறீர்கள். ஜோதிட ரீதியாக சுக்கிரன் வலுப்பெறும்போது நீங்கள் வெளிப்படையாக பேசவும் தைரியமாக செயல்படவும் பழகிக்கொள்ள வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடுத்தவர்களுக்காக வாழ்வதை விட உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் வாழுங்கள். ஆரோக்கியம் மற்றும் வழிபாட்டு முறைகள். கிரக மாற்றங்களால் சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது கண் எரிச்சல் ஏற்படலாம். போதிய ஓய்வும் சத்தான உணவும் அவசியம். பரிகாரங்கள். உங்கள் ராசிக்குரிய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருக கீழ்கண்ட வழிபாடுகளை செய்யுங்கள். வியாழக்கிழமை வழிபாடு. குரு பகவானுக்கு உகந்த சாமந்தி மலர்களை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள முருகர் கோயிலுக்கு சென்று 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது உங்கள் கர்ம வினைகளை நீக்கும். வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை தானமாக வழங்குவது உங்கள் புண்ணிய காணிக்கையை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறப்போகிறது. உங்களை வேண்டாமென ஒதுக்கிய உறவுகள் உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெத்த தாய் தந்தை பெருமைப்படும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்கின்றன. நீங்கள் எடுக்க போகும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும்.